மலேயா மருதசாமி. வசமா நல்ல பாசமா மாட்டிக்கிட்டான். கம்மியா என்ன தனியா புலம்புற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு? புதுசா யாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே, என்ன விலாவரின்னு தான். யாருன்னு போர்டுல படிக்கல? மருதசாமின்னு படிச்சேன். மத்தது புஸ்தகமா வெளியே விட போறேன். என்னங்க புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற விட நேரா சொல்லிட்டீங்களா நல்லா இருக்கும். ஏங்க நீங்க என்ன இந்தியாவா? நோ 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 நோ. மலேசியாவா? இல்லைங்க, இந்தியாவும் இல்ல மலேசியாவும் இல்ல, இடையில கடல்ல கப்பல்ல பிறந்தவன். அடடே, அப்ப நீங்க கடலேஷியா? அப்படியே வச்சுக்கலாம். உங்களை பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமா தெரியுதுங்க. என்ன தெரியுது? எலும்பா தெரியுது? ஒரு ஒரு எஸ்டேட் ஓனர் மாதிரியே இருக்கு. கரெக்ட், யூ ஆர் 10% கரெக்ட். எனக்கு ஒரு அரை டசன் தேயிலை எஸ்டேட் சரி, ஒரு 3/4 டசனுக்கு காஃபி எஸ்டேட் சரி, ஒரு 1.25 டசனுக்கு ரப்பர் எஸ்டேட் சரி, அப்புறம் 3/4 வீசத்துக்கு இந்த ஏலக்காய் கிராம்பு அது இது. அதை தவிர எக்கச்சக்கமா கையில கேஷ் வேற. இவ்வளவு வசதி இருந்தா இந்த வீட்டை ஏன் வந்து வாங்குனீங்க? எவ்வளவு நாளைக்கு இங்க ஒருத்தன் தண்ணியிலேயே முதப்பான்? ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தரையில இருப்போம். நீங்க வந்தேன், விசாரிச்சதுல இந்த வீடு ரொம்ப சீப்பா சொன்னாங்க. விலை கொடுத்து நேற்று தான் வாங்கினேன், இன்னைக்கு குடியேறிட்டேன். கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார். அவர் வச்சிருப்பார். ஆமா, என்ன பத்தி இவ்வளவு விசாரிச்சீங்களே, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என் பேரு சோமு. சோமு? ஓ, வெரி குட் நேம். ஆமா, இது வச்ச பேரா இல்ல வச்சுக்கிட்ட பேரா? வச்சுக்கிட்ட பேருங்க. வெரி குட் வெரி குட். என்ன தொழில்? இது என்ன தொழிலுங்க? சாதாரண தொழில், டிரைவர் தொழில். I love you. I like you. எனக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, ஒரு டிரைவர் பாசத்தை சொல்றதுக்கு இத்தனை இடி இடிக்கணுமா? கொடையில் இன்னும் வேகமா அடிப்பேன். இவ்வளவு ஏன் என்ன எடுத்துங்க சார், நானே உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் தான். உழைச்சு சம்பாரிச்சு இன்னைக்கு இத்தனை எஸ்டேட் ஓனரா இருக்கேன். நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு மாத்திரம் ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கண்ணால பாப்பேன். ஏங்க இவ்வளவு லொச்சு வாய்க்குள்ள இந்த பல்லியா இருக்கு? அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. பல்லிய முழுங்கிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு சார். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுடா. உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லாரும் எஸ்டேட் ஓனர்ஸ். ஏங்க தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி? சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்காதீங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இங்க பேய் இருக்குது. 5 இருக்கு. எண்ணிட்டீங்களா? ராத்திரி ஆனா போதுங்க, நிம்மதியா தூங்க முடியல. டங்கு டங்குன்னு கடப்பாறையில இடிக்கிற சத்தம். அப்புறம் கேட்டா புதையல் இருக்குது 1 லட்சத்துக்குன்னு சொல்லுது. திமிர பாத்தீங்களா? இதுக்காக ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? இந்த 2 லட்சம் எடுத்துட்டு ஓடுங்க. என்ன பேய்க்கு 2 லட்சம் கொடுத்தீங்களா? ஆமா. அப்புறம் என்ன ஆகும்? டங்கே கேட்கல. என்னங்க நீங்க தப்பு காரியம் பண்ணிட்டீங்களே. எங்கிட்ட ஒரு கடப்பாரியை கொடுத்திருந்தீங்கன்னா டங்கு நாங்க டாங்கு 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 டாங்குன்னு இடிச்சிருப்பனே. வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றேன். இருந்தது ஒரு கடப்பாரு, அதையும் பேய்கிட்ட கொடுத்துட்டுங்களே. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். என்னது? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, பாஸ்த மலர் மாதிரி. உங்களுக்கு ஒரு தங்கச்சியா? நல்லா இருப்பாளா? ரதி. ஆமா, கல்யாணம் ஆகல சார். ஐயோ, கல்யாணம் ஆகவே இல்லை. சொல்லவே இல்லையா சார்? நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா, என் தங்கச்சி அவ கையால பரிமாறுவா. என் கண்ணால் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் சார். நோ நோ டிரைவர் சார், அது மரியாதை. புதுசா வந்திருக்கேன், நீங்க புருஷன் பொண்டாட்டியா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா நானும் நினைச்சுக்குவேன் இல்லையா? அவ்வளவுதானே. இப்பவே எக்கன வாக்குல கூப்பிடுறேன். கணக்கு இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சை எடுக்கிற டைம் வந்துடும். அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல?